அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சியில் மனிதர்களே வாழ முடியாத நிலைமை இருக்கிறப்ப இப்போ நாய்களுக்கு பிரச்சனை வந்திருக்குதுங்க. தெருநாய்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கூட்டம், தெருநாய்களை முற்றிலுமாக ஒழித்திடணும் அப்படின்னு ஒரு கூட்டம், ராட்வீலர் போன்ற ஆக்ரோஷமான நாய்களை முற்றுமுதலுமாக தடை செய்து தெருநாய்களையும் கட்டுப்படுத்தணும், வளர்ப்பு நாய்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம். இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்குகள். என்னதான் நடக்குது பார்த்துருவோம். சமீபத்தில் வளர்ப்பு நாய்கள் கடித்து குழந்தைகள் மரணம், வயது முதிர்ந்தவர்கள் காயம், ரேபிஸ் நோய் பரவுது, அப்புறம் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட காணொளிகள், இதெல்லாம் சமூக வலைதளங்களில் பெரும் செய்திகளாக பரவிட்டு இருக்குங்க. இந்த சமூக வலைதளங்களில் வெளிவந்த செய்திகளின் தாக்கம் காரணமாக விஜய் டிவியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அமர்வு உட்கார்ந்து தெருநாய்களை என்ன செய்யலாம், வெறிபிடித்த நாய்களை என்ன செய்யலாங்கிற மாதிரி இரண்டு தரப்பையும் மோது வச்சு விஜய் டிவி தனது டிஆர்பியை ஏற்றிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்குங்க. அதாவது தெருநாய்கள் அதிகரித்ததால் நிறைய விபத்துக்கள் ஏற்படுது, நாய்க்கடியால் பல பேர் பாதிக்கப்படுறாங்க, ஏற்கனவே மிருகவதை தடை சட்டம் இருக்கிறதுனால தெருநாய்களை கட்டுப்படுத்த முடியல, இதற்காக மாநில அரசுக்கு தகுந்த அறிவுரைகள் வழங்கணும்னு சொல்லி தமிழ்வேந்தன்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் இது சம்பந்தமாக பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. தெருநாய்கள் சரி, அந்த தெருநாய்களை கட்டுப்படுத்த என்ன வழி இருக்கிறது? உண்மையிலேயே தெருநாய்களை ரேபிஸ் நோய் அதுக்கு பரவிடுச்சுன்னா அப்போ தெருநாய்களை எங்கே கொண்டு போய் வைக்கிறது? அப்படி ரேபிஸ் நோய் இருக்கிற நாய்களை பாதுகாக்கிற காப்பகங்கள்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த நாய்களுக்கு யார் உணவு வைக்கிறது? இது போன்ற பல்வேறு விதமான கேள்விகள். இதற்கு பதிலளித்த தமிழக அரசு, நாங்கள் நாய்களுக்குன்னு ஒரு காப்பகம் ஏற்படுத்த போகிறோம், ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாய்களை தனியே பாதுகாக்க இன்னொரு பாதுகாப்பகம் வைக்க போகிறோம் என்றெல்லாம் பதிலளித்து குழப்பியிருக்கிறாங்க. பிறகு ஒரு கட்டத்தில் நீதி அரசர்களோட அடுக்கடுக்கான கேள்விகளை பார்த்து திகைத்த தமிழக அரசின் வழக்கறிஞர் இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது என்று திராவிட மாடல் சிந்தனையிலேயே அவர் யோசித்ததுனால அவர் கண்டுபிடிச்ச பதில் தான், டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் நாய்கள் பற்றி பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது, தெருநாய்கள் குறித்த வழக்குகளும் நிலுவையில் இருக்குது, அதனால் தமிழ்வேந்தன் போட்ட இந்த வழக்கை டெல்லி உச்ச நீதிமன்றத்திற்கே மாற்றிருங்கன்னு சொல்லி தமிழக வழக்கறிஞர் கேட்க நீதியரசர்களும் ஒத்துக்கொண்டு மேற்கண்ட வழக்கை டெல்லி உச்ச நீதிமன்ற அமர்வுக்கு மாற்றி இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் இந்த தெருவில் சுற்றி கொண்டிருக்கின்ற தெருநாய்களை கட்டுப்படுத்தணும், அவைகளை காப்பகங்கள் வைத்து பராமரிக்கணும், அதை பிடிச்சி காப்பகங்களை அடைக்கணும்னு உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இது நாய்கள் வளர்ப்போர் மத்தியில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஒரு பக்கம் நாய்கள் வளர்ப்போர் பக்கம், இன்னொரு பக்கம் நாய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம்னு இரண்டு தரப்பாக இருந்து கொண்டு சமூக பக்கங்கள்லையும் தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் கடுமையாக மோதிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாய் பிரச்சனை தான் நாட்டில் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குதுங்க. தெருநாய்கள் என்பது ஒரு புதிதான பிராணிகள் கிடையாது. மனிதர்கள் என்று தோன்றினார்களோ அந்த காலத்திலிருந்து மனிதர்களுக்கு நெருக்கமான நண்பனாக நாயினம் திகழ்ந்து வருதுங்க. நாயை பற்றி ஏராளமான குறிப்புகள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. நாய்கள் எப்போதும் நன்றி உணர்ச்சியின் அடையாளமாக நாய்கள் காட்டப்படுகின்றன. இது வரலாற்றில் தொன்று தொட்டு வருகிற ஒரு விஷயமா இருக்குதுங்க. தெருநாய்கள் என்பவை நாட்டு நாயினங்கள் தான் பெரும்பாலும் தெருநாய்களாக இருக்கு. இந்த நாட்டு நாயினங்களை ஒரு காலத்தில் மாநகராட்சி நகராட்சி நிர்வாகமே பிடிச்சிட்டு போய் கருத்தடை செஞ்சு விடுவாங்க. அதனால் நாய்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருந்துச்சுங்க. நடுவில் மிருகவதை தடை சட்டம் வந்ததுனாலையும் நாய்கள் வளர்ப்போர் சங்கம், மிருகவதைக்கு எதிரானவர்கள் சங்கம் என்று பல்வேறு சங்கங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் பல்வேறு வழக்குகள் போட்டு இந்த நாய்களுக்கு கருத்தடை செய்யும் முறையை தடை செய்ய கேட்டுக்கிட்டாங்க. அதனால் இப்போ மாநகராட்சி, பேரூராட்சி, சிற்றூராட்சி, பெரும் நகராட்சி போன்ற இடங்களெல்லாம் இந்த நாய்களுக்கு கருத்தடை செய்யும் முறை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு இருக்கு. இதனால் என்ன ஆகுதுன்னா தெருவில் நாய்களின் எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால்
பல பேர் பலவிதமான பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்கிறது உண்மைதான். அதே சமயத்தில் அதற்காக தெரு நாய்களையே ஒட்டுமொத்தமாக அழிச்சிடணும் அப்படிங்கிற போக்கு இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கும். இதை தான் இன்னைக்கு கோவையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தெளிவான விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரி, தெருநாயை ஒழிச்சிடுவோம், தெருநாயை ஒழிச்சிட்டோம்னா எலிகளின் தொந்தரவு அதிகமாயிடும், அதனால எலிக்கடி நோய்க்கு பல பேர் ஆளாவாங்க, எலிகளால் பரவக்கூடிய நோய்கள் பரவும். எனவே இந்த உயிர் சங்கிலிங்கிறத நீங்க சரியா பராமரிக்கணும், அதை தாண்டி திருநாய்களையே ஒழிச்சிடணும், அதே போல முற்றிலுமா எல்லாத்தையும் தடை செஞ்சிடணுங்கிற போக்கு பார்வை என்பது மிகவும் பிழையானது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஏனென்றால் தெரு நாய்கள் என்பது மனிதனோட ஆதி காலத்திலிருந்து மிக நெருக்கமான உறவை கொண்டிருக்குங்க. எனது சொந்த ஊர்ல பூர்வீக கிராமத்துல எங்களது பக்கத்து வீட்டுல குழந்தை இல்லாத தம்பதிகள் ஒருத்தவங்க வசிச்சுட்டு வந்தாங்க. அந்த தம்பதிகள் என்ன வேலை பார்ப்பாங்கன்னா, தெருவில் இருக்கிற எல்லா நாய்களையும் கூப்பிட்டு அவங்க உணவிடுவாங்க. அதனால அவங்க வீட்டை சுற்றி எப்போதுமே தெரு நாய்கள் அதிகமாக இருக்குங்க. அவங்க தங்கள் வாழ்க்கையின் அர்த்தமே நாய்கள் வளர்ப்பதைத்தான் என்று வைத்து கொண்டார்கள். இது போல பல பேர் இருக்கிறாங்க. நாய்கள் வளர்ப்பதை தன் வாழ்வின் அங்கம் என நினைத்து நாய்களுக்கென்று செலவு செய்து, நாய்களுக்கென்று மருத்துவம் பார்த்து, அதுக்கு உடை அணிவிச்சு, அது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை வாங்கி அப்படி பராமரித்து கொண்டு இருப்பவர்களும் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் நாய்களை சார்ந்த வணிகம் இன்னைக்கு பெரிய முதலாளித்துவ கம்பெனிகளே அந்த வணிகத்தில் ஈடுபடக்கூடிய லாபகரமான தொழிலாக மாறி இருக்குதுங்க. அந்த அளவுக்கு வளர்ப்பு நாய்கள் மீது மிகப்பெரிய பிரியம் கொண்டவர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த தெருநாய்கள் மற்றும் வளர்ப்பு நாய்களால பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருதுன்னு அவங்கள அக்கம் பக்கத்து உள்ளவர்கள் புகார் அளிப்பதிலையும் உண்மை இல்லைன்னு ஒதுக்கிட முடியாதுங்க. ராட்வீலர்னு ஒரு நாய் இருக்குங்க. அது ரொம்ப ஆக்ரோஷமான வகையை சேர்ந்தது. அந்த நாய் ஒரு பொது இடங்களுக்கு ஒரு குழந்தையை கடித்த தகவலையும், ஒரு வயதானவரை கடித்த தகவலையும், அதனால் இறந்து காயம்பட்டவர்கள் தகவலையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஏனென்றால் அது வளர்ப்பு நாய் வகையை சேர்ந்தது இல்லை. ஆனால் அது நாயா இருக்கிறதுனால, வளர்ப்பு நாயா வீட்டில் சில பேர் அதை வளர்த்துட்டு வர்றதுனால பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. இதனால் ஏற்படுகிற உயிரிழப்பு மற்றும் காயம், ரேபிஸ் நோய் பரவுதல் போன்றவையும் இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த நாய் வளர்ப்பு விஷயத்தில் அரசாங்கங்கள் விரைந்து ஒரு முடிவு எடுக்கணுங்க. சமீபத்தில் கும்பகோணத்தில் என் வீட்டுக்கு அருகே ஒரு வெறி பிடித்த நிலையில் ஒரு நாய் சுற்றிக்கிட்டே இருந்துச்சுங்க. வாயிலிருந்து எச்சி வடிந்து கொண்டு போகிற வரவங்களை அச்சுறுத்தும் வகையில் உடம்பு முழுக்க காயத்தோடு அது உலா கொண்டிருந்தது. அப்போ நான் என் தெருவை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் மாநகராட்சி மேயர் சரவணன்ட்ட இது பற்றி நான் முறையிட்டோங்க. அதற்கு சரவணன் என்ன சொன்னார்னா, மிருகவதை தடை சட்டம் இருக்குது, அதோட மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற வழக்குகள் இருக்குது, அதனால் நாங்கள் வெறி நாய்களை பிடிக்க முடியாது, அப்படி பிடிச்சாலும் அதை எங்கே பராமரிக்கிறதுன்னு தெரியலன்னு மாநகராட்சியோட மேயரே இப்படி சொல்கிறாருங்க. அப்போது ஒரு வெறி பிடித்த நாயை மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலை எப்படி நகர்த்துவது என்று மாநகராட்சியோட மேயருக்கே தெரியாத சூழ்நிலை தான் இருக்குது. சொல்லப்போனால் இது குறித்தான எந்த வழிகாட்டுதலும் யார்கிட்டையுமே இல்லைங்க. இது ஒரு குழப்பமான நிலையத்தான் தோற்றுவிக்குது. அதனால் உச்சநீதிமன்றமும் அரசுகளும் சேர்ந்து மிக முக்கியமான இந்த முடிவை எடுத்தாகணும். வளர்ப்பு நாய்கள் என்பது ஏறக்குறைய கட்டுப்படுத்தப்பட்ட வகையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க. அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படுதுங்கிறது உண்மைதான். ஆனால் நாய் வளர்ப்பை தன் வாழ்வின் அங்கமென கருதும் அவர்களுடைய உணர்ச்சிகளுக்கும் நம்ம மதிப்பு அளிக்கணுங்க. அதனால் சில சங்கடங்கள் இருந்தாலும் அவர்கள் நாய் வளர்ப்பதை அதை நம்ம தடை செய்கிற அளவுக்கு முற்று முதலுமாக அழித்திற அளவுக்கு இருந்துடக்கூடாது. அவங்கள எப்படி தங்கள் நாயை ஒழுங்காக தடுப்பூசி போடுறாங்களா, நல்லபடியாக பராமரிக்கிறாங்களா என்பதை கண்காணிக்க அரசு சார்ந்த கண்காணிப்பகங்கள் வேணும், அதற்கு ஊழியர்கள் வேணும். அதே போல தெருவில் சுற்றி கொண்டிருக்கின்ற நாய்களால் ஏற்படும் பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டணும். ஏற்கனவே இருந்த இந்த கருத்தடை போன்ற விதிமுறைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்தணும். இப்போ தெருநாய்கள் உண்மையிலேயே அதிகமாகி தாங்க இருக்குது. நாட்டில் தெருவில் எல்லா ஊர்கள்லையும் நாய்களின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. அது கட்டுப்படுத்தப்படணும். அதற்கு ஒரே வரி கருத்தடை தான். அதற்காக தெருநாயை முற்று முதலமாக அழிச்சிருங்க, அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு பாலைவனத்தில் வச்சு ஒரு இதில் கூண்டில் அடைச்சி வைங்க, அப்படியெல்லாம் பேசுவதும் சிந்திப்பதும் தேவையற்றதுங்க. தெருநாய் என்பது காலம் காலமாக மனிதர்களோடு இணைந்து வாழ்கின்ற இயல்பை கொண்டது.
அது ஒரு காலகட்டத்தில் மிருகவதை தடை சட்டத்தினால இன்னைக்கு அதை கட்டுப்படுத்த முடியாமல் பல்கி பெருகி இருக்கிறதுனால ஒரு தொந்தரவாக மாறி இருக்கு. அது கட்டுப்படுத்தப்படும் பட்சத்தில், அது எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படும் பட்சத்தில் அது தொந்தரவாக மாறாமல் ஒரு தோழனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுதுங்க. எனவே இந்த விஷயத்தில் நாய் பிரச்சனையில் அரசாங்கங்களும் சரி, நீதிமன்றங்களும் சரி விரைந்து முடிவெடுத்து நாடு முழுக்க நாய் வளர்ப்பதை பற்றி முறையான மக்களுக்கு வழிமுறைகளை அளித்து மக்களையும் பாதுகாக்கணும். அண்ணன் சீமான் சொல்வது போல இந்த உயிர் சங்கிலியும் பாதுகாக்கணும். அதே சமயத்தில் நாய்களால் ஏற்படும் தீங்கினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு முடிவுக்கு, அவங்க பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வரணுங்க. அதற்கு ஏற்றது போல ஒரு முடிவை அரசாங்கங்களும் நீதிமன்றங்களும் கண்டுபிடிக்கணும். நாய்கள் பிரச்சனையே இங்கே பெரும் பிரச்சனையாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த நிருபர்கள்லாம் பேசாமல் இருக்கலாம். ஆனால் நிருபர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆர்வம் தாங்க முடியாமல் நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவற்றை போய் நாய்கள் பிரச்சனையை பற்றி ஒரு கேள்வியாக கேட்டு தொலைக்க, அதற்கு அவர் அளித்த பதில் இருக்கு பாருங்க. உண்மையிலேயே நாய்கள் இந்த பதிலை கேட்டால் அதுவே தலை சுற்றி கீழே விழுந்துடும். எங்கேயோ போகிற மாரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு விமான நிலையத்தில் இறங்கி ஆழ்வார்பேட்டைக்கு போயிருப்பார். இந்த நிருபர்கள்லாம் ஒரு மைக்கை கொண்டு போய் அவற்றை நீட்டி திருநாய்கள் பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டு வைக்க, அதற்கு அவர் உயிர்களெல்லாம் ஒன்று தானே, இப்போ கழுதைகள்னு ஒரு இனம் இருந்துச்சே, இன்னைக்கு யாராவது கழுதையை பற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்மளோட அழுக்கையெல்லாம், நம்ம பொதியெல்லாம் நமக்கு பொதி சுமந்துச்சு, அந்த கழுதை இனம் இன்னைக்கு எங்கே அப்படின்னு யாராவது கேள்வி கேட்குறீங்களா? சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க கழுதை எங்கே காணான்னு யாராவது கவலைப்படுறாங்களா? கழுதைகள்லாம் காணாமல் போச்சே, நமக்காக எவ்வளோ பொதி சுமந்துருக்கு, இப்போ பார்க்குறதே இல்லையே கழுதையை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா? எல்லா உயிரிலையும் காப்பாற்றணும், எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும், அவ்வளோதான் என்னுடைய கருத்துங்க. ஏன் அதை பற்றி யாரும் பேச மாட்டீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அவர் பாட்டுக்கும் பிக் பாஸில் நடந்து போவார் பாருங்க. அதே வேகத்தோட நடந்து போக அங்கிருந்த நிருபர்களுக்கு மட்டும் இல்லைங்க, அதை காணொலியில் பார்த்தோம் பாருங்க, நமக்கும் மயக்கம் தாங்க வருது.